வணக்கம் அண்ணா. வணக்கம். 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 நான் நெடுக நீங்க கேட்கிறீங்கன்றோடு வந்தனால் நீங்க நினைக்கிறாள் நான் இல்லை. தயவு செய்து நீங்கள் தப்ப நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறாள் நான் இல்லை என்று சொல்றதுல பெருமைப்படுறேன். கண்டிப்பா நன்றி நன்றி அண்ணா. நான் இந்த தளத்துக்கு வந்ததுக்குரிய உண்மையான காரணம் அர்ச்சுனாண்டே ஆதரவு தளம் தான் வந்தானே ஒழிய நான் சாதாரண ஒரு அரச உத்தியோகத்தர் வையுங்க. கண்டிப்பா ஸ்ரீலங்காவில இருக்கு. நான் நீங்க சொல்றால் நான் இல்லை சீரியஸா நெடுகணங்கள் கேட்க நான் உறுதிப்படுத்தணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். நான் இப்ப மற்றது இந்திய ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் ஒன்று, சின்ன ஒரு கருத்து சொல்றேன். நீங்கள் எதிர்த்தா எதிர்ங்கோ, அது கொண்டு பரவாயில்லை. இந்திய ஒரு சின்ன ஒப்பீனியன் நான் அப்படித்தான் செய்ய போறேன். டாக்டர் அர்ச்சுனா நோமினேட் பண்ணி அவரால் எலெக்ஷன் கேளுமண்டா அவருக்கு பூரண ஆதரவு வழங்குவோம் இந்த தளத்திலே என்றும். இல்லையண்டா ஏக்கடி பாட்டிக்கு வைக்கிறதால எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. ஆதரவு தெரிவிக்கிறதால இது வேற காலமும் தமிழ் தேசியம் என்று எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிச்சு ஒரு வேலைன்னு அனுபவிக்கிறேன். என்ன அருமையான கருத்தா, சொல்லுங்க சொல்லுங்க. அர்ச்சுனா கேட்டால் அர்ச்சுனாக்கு 100% ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றது இந்த கருத்து. அர்ச்சுனா விட்டால் ஏக்கடி பாட்டிக்கு என்பிபிக்கு செய்யறாரு. இல்ல என்னன்னா இப்ப சயித் பிரேமதாசாவை ஆதரிச்ச அத்தனை கட்சிகளும் இன்று வந்தா பாத்தீங்கன்னா ஏக்கடி அனுராக் குமர திசநாயக பின்னால நிக்கணும். அப்ப அனுராக் குமர திசநாயக்காவுக்கு ஆதரவு அலை இருக்கிறபடியா அந்த ஆதரவு அலையிலேயே நாங்களும் வெற்றியை பெற்று விடுவோம் என்கின்ற நினைப்புல எங்க வெள்ள போட்டி எல்லாரும் அவருக்கு பின்னாலதான் நிக்கணும். அப்ப இந்த இடத்துல மாத்தி கோல் அடிக்க வேண்டிய ஒரு பரப்புரை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப அனுராக் குமர திசநாயக்கா வெல்லப்பட வேண்டிய ஒருவர், அவர் வெற்றியாளராக வர வேண்டிய தேவை இருக்குது. அதை நானும் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், பாராட்டுறேன். கண்டிப்பா வரணும். ஆனா இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதனை தேர்தல் வேட்பாளரா இவர் வேட்பாளர் மனு தாக்கல் செய்வதற்கு இந்த அனுராக் திசநாயக்கனுடைய கட்சி அனுமதிக்க மறுப்பு தெரிவித்து அவரை சிறையில வைத்திருந்தா அதுக்கு பின்னால இந்த வெள்ள வேட்டிகளுடைய பின்னூட்டத்தில் இருந்து நடக்கிறத தான் நாங்க பாக்குறோம். இது அனுராக் திசநாயக்கா செய்யாட்டியும் வெள்ள வேட்டிகளுடைய அழுத்தங்கள் காரணமாக ஒரு அரசியல் பின்புல நகர்த்தப்படுவதா நாங்கள் உலக ரீதியா அறிகிறோம். சோசியல சொல்லுது. அப்படி என்றால் இந்த இடத்துல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அர்ச்சுனா ராமநாதனை விடாட்டி இப்ப நீங்க சொல்லுங்க அனுராக் குமர திசநாயக்க நாங்க ஆதரவா பரப்புரை செய்தா இந்த இடத்துல வெள்ளவட்டியில இருந்து முழு பேரும் அனுராக் குமர திசநாயக்க பின்னாலதான் நிக்கிறோம். அப்ப நாங்களும் அவருக்கு அந்த பரப்புரையை செய்தா அப்ப நாங்களும் அதை சார்பா ஒத்திருந்து ஊதினா இவங்க ஈஸியா வந்துட்டு போயிருவாங்க வெள்ளவட்டியை. வெள்ளவட்டியல் அப்படி நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல நாங்க எப்படி மாத்திதான் யோசிக்கிறோம். வந்துருவாங்க வெள்ளவட்டி அவருக்கு பின்னால இருக்கிற மாதிரி எனக்கு கண்டா பார்க்க தெரியல. அவை எல்லாரும் சுமந்திரன் ஐயா சிறிதரன் போய் அனுராக் குமர திசநாயக்காவா சந்திச்சதுல இருந்தும் டக்ளஸ் தவனந்தா போறதுல இருந்தும் ஏனைய சில குழுக்களை போய் சந்திச்சதுல இருந்தும் ஒரு விடிய மட்டும் தெரியுது என்னண்டா அனுராவுக்கு ஆதரவுல அடிக்குது. அப்ப தமிழர் அர்ஜுனா அனுராவுக்கு தான் ஆதரவா கண்டிப்பா நிக்கும். இந்த இடத்துல அனுராவை நாங்க ஆதரிச்சு போயிட்டோம்னா நாங்க தப்பிடலாம்னு ஒரு பக்கத்துல யோசிக்கலாம். ஒருவேளை அர்ச்சுனா ராமநாதன் இந்த இதுல வெளிவராம 10ஆம் தேதி உள்ளுக்கு அடக்கப்பட்டாலோ அல்லது வேற மாதிரி ஒரு திசை மாதிரி சென்றாலோ இந்த கேம் மாறி அடிச்சா எப்படி இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா ஐயா? ஆனா அனுராவை எதிர்க்கிறதால உங்களுக்கு எந்த வித பிரயோசனமும் இல்லை என்ற மாதிரி எந்த அறிவிக்கப்படுகிறது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவருக்கு அலை அடிக்க இவ சந்திக்கிறது தங்கட பார்ப்பமிட்டையும் தங்கட லஞ்ச ஊழலையும் மறைக்கிறதுக்கு தான். நானும் உங்களோட தம்பி தானே. என்னண்டா எங்களுக்கு தேவைன்னா அனுராக் குமர திசநாயக்கோட வெற்றியை தடுப்பது நமது நோக்கம் இல்லை, இந்த குழுவோட நோக்கம் இல்ல, அர்ஜுனா ஆதரவோட நோக்கம் இல்ல. ஆனா எங்கட நோக்கம் இந்த வெள்ள வேட்டியில கலட்டி வேலியில காய விடணும் நாங்க குறியா இருக்கலாம். அது எனக்கு இப்ப ஒரு கொஞ்ச நாளா எனக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தேன்னா இன்றைக்கு தான் நான் ஃப்ரீ ஆகிறேன். நீங்கள் என்ன அவன் தான் நீ என்றதால நான் எனக்கு ஒரு மெனச்சஞ்சலம் அப்படி நினைச்சிட்டீங்க. நான் அவன் இல்ல நான்ன்றதுல பெருமை அடைகிறேன். இல்ல நீங்க நாமினேஷன் செய்தபடியா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்க போலோட. அப்படியா? அது அப்படியே இருக்கு. ரைட். பாத்தீங்களா, பிடிச்சிட்டேன் அண்ணா. ரைட்.
அப்படியும் இருக்கு. நாமினேஷன் செய்தா மட்டும் காணாது, மக்கள் வாக்கு போடணும்ன்றது உங்களுக்கு விளங்கணும். என்ன எஸ்பி உங்களுக்கு அந்த இது இல்லையா? அண்ணா இப்ப பிடிச்சோம்மா தச்சலா மக்கள்கிட்ட உங்களுக்கு வாக்கு இதுக்கு பிறகு நீங்கள் நம்பலையா இனி என்ன செய்யறது? வெளிப்படையா சொல்லிட்டாரு விடுங்க. சுபாஷன் நாளைக்கு வந்து கதைக்க இருக்கிறேன், இதுல அவரை நான் கூட்டிட்டு வர இருக்கிறோம். சரி, அல்லது இங்க வராட்டி வேற இடங்களை சில கதைக்க போறாராம். அவர் கதை கேட்கல குரல் தெரியும் தானே என்னண்டு லேஞ்சிய வச்சு கதைக்கிறாரு. நான் அவர் இல்ல. இப்ப சொல்லுங்க அண்ணா, இப்படி ஒரு நாங்கள் இப்ப அனுராக் குமாரதிசநாயக்காவுக்கு ஆதரவா வெள்ள பட்டியல நின்று பின்னால அவருக்கு சப்போர்ட் வலிக்கிட்டா நாங்க வெள்ள பட்டியல தோக்கடிக்கணும் மாட்டோம், நாங்க மாத்தி தானே பிரச்சாரம் செய்யணும். இல்ல அவ அதுக்குள்ளே ஒளியறதுக்கு தானே இருக்கணும். அப்படி அவை ஒளியறதுக்கு இருக்க அவைக்கு நாங்கள் எதிராக பிரச்சாரம் செய்த இப்படி எல்லாம் செய்தவன்றதை நாங்கள் துணிஞ்சு கதைக்கலாம். நேற்று நீங்கள் உங்களோட காலத்துக்கு 3-4 பேரை கூட்டி வந்தீங்க. என்ன துணிவில கூட்டி வந்தீங்க? நீங்கள் ஆதரவை செயற்பட்டதால மட்டும்தான் வந்தவங்க, அல்லது வந்தே இருக்க மாட்டாங்க. குமர திசநாயகா வெல்லப்பட வேண்டிய ஒருவர் வெற்றியாளர். எங்களுக்கு 3 விஷயம் நாங்க சொல்லிக்கிறோம்னா, ஒன்று இந்த தேர்தல அர்ஜுனா ராமதான டொமினேட் பண்ண வேட்பாளர் தாக்கு செய்யறதுக்கு விடவும். 2வது வட மாகாணத்தில் உள்ள சாபச்சேரி, யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா மருத்துவம் நடந்த அத்தனை மருத்துவ மாஃபியாக்கள் ஊழல், சத்தியமூர்த்தி, பிரணவன், மயூரன், கவித புயல் உள்ளிட்ட அங்கே கேதீஸ்வரன் உள்ளிட்டவர்கள் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். இந்த மருத்துவமனையில் 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சத்தியமூர்த்தி பதவியேற்ற நாளிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் நடந்த மருத்துவ படுகொலைகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உடனடி விசாரணை நடத்தப்பட்டு அவர் மீது விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதை ஏகடிப்பாட்டி செய்யணும். சரிதானே? அந்த விஷயங்களை செய்துச்சிடமாண்டா நாங்கள் அனுராக் எதிராக பிரச்சாரம் செய்தா கூட நாங்கள் பொய்யா போய் நாங்கள் காணாமல் போயிடுவோம். நான் வெளிப்படையா சொல்றோம். நீங்கள் இதை செய்துட்டீங்களா? அத்தனை யாழ்ப்பாண மக்களும் ஆதரவு ஆதரவா வருகிறோம்னு சொன்னா எங்கட அனுராக் குமார திசநாயக்கு ஆதரவா வருகிறோம். அவை இந்த கட்சியில உள்ள ஆட்கள் கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே காரணம் என்னன்னா இந்த ஊழலை கொண்டு வந்தது காரணமாக. அதே நேரத்துல நாங்கள் வெள்ள வட்டிகளுக்கு எதிராக எங்கிட்ட புதியல் கிடக்குதானே இவன் வேட்பு மனு தாக்கல் செய்து 10ஆம் தேதி மட்டும் நாங்கள் பார்த்தோம் பரப்புரையை தீவிரப்படுத்துறதுக்கு அனைத்து வெள்ள வட்டிகள் சைக்கிள் கட்சி கஜேந்திரன், குமார் பொன்னம்பலம், செல்வமலை, ஸ்ரீதரன், சுமந்திரன், சாணக்கியன் உள்ளிட்ட அத்தனை பேர்ட்ட புதையலும் எங்கிட்ட கிடக்கு. இல்ல, நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறவன் என்ற வகையில நான் ஒரு கருத்தை சொல்றேன். நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க சரி, ஆனா இங்க இருக்கிற மக்கள் எள்ளளவும் இவையில நம்பிக்கை இல்லை. மக்கள் எல்லாமே மக்களுக்கு பிரச்சாரமே ஒருத்தரும் சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்குமே அந்த விளக்கம் விளங்கிட்டது. இவங்களை புறக்கணிச்சு மாற்றம் ஒன்று மாறாத ஒரு மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தணும் என்றதான். செல்வராசா கயந்திரன் பெறக்கூடாது, குமார் பொன்னம்பலத்தின மகன் பெறப்படாது, செல்வமணி பெறக்கூடாது, சாஸ் நிர்மலன் பெறக்கூடாது, சுமந்திரன் பெறக்கூடாது, சாணக்கியன் பெறக்கூடாது. எலெக்ஷனுக்கு ஒரு மண் குதிரையை கொண்டு விட்டாலும் ஏகேடி இந்த பக்கத்துல யாழ்ப்பாணம் முழுக்க அதுக்கு தான் போட போகுது. உண்மையில தட்ஸ் கரெக்ட். நீங்க சொல்றதுதான் ஐயா, நீங்க சொல்றது 100% நானும் ஏற்றுக்கொள்றேன். தங்கள மனத்தை பிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் நாங்க செய்ய போறோம். சத்தியமா எனக்கு ஒரு மனதளவில நான் மனதுக்கு யோசிச்சேன். தச்சல டாக்டர் அர்ஜுனாக்கு திடீரெண்டு ஆக்களை போட்டு நாமினேட் பண்ண கஷ்டம் வேண்டா, ஏக்கடின்ற பாட்டிலையாவது அர்ஜுனா கேட்கலாம். கண்டிப்பா அர்ஜுனாக்குரிய சப்போர்ட்டும் இருக்கு, ஏகேடிக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கு. முழுக்கவே சிலது வந்தாலும் பெறும். அது வின் வின் சிச்சுவேஷன். ஆனா உண்மையா நீங்க சொல்றது கன்ஃபார்மா சரி. ஆனால் நாங்களும் வெற்றியில பங்காளரா இருக்கணும், எதிரிகளா இருக்கக்கூடாது. அதுக்காக எதிர்த்து ஒட்டினம்ன்றதுக்காக நாங்கள் விளத்துறதுன்றது சரியான கூட. ஓடையில எனக்கு தெரியா இந்த தமிழ் கோஆர்டினேட்டர்ஸ் எனக்கு அவ்வளவு பெரிய அபிப்பிராயம் இல்ல. அவை அன்றைக்கு வந்திருக்க வேணும் கட்டாயம். அது ஒரு சீனியர், அவர் ஒரு பழைய ஆள். என்ன சந்திரசேகரன் என்றவர் பழைய ஜேவிபி. அவர் விடுதலை புலிகளை பயங்கரவாதி என்று சொன்ன நபர். அதுதான் வந்தார். என்னோட நேற்று போன் காய்ச்சி சொன்னா விடுதலை புலிகளை பயங்கரவாதி என்று சொன்னவர் எப்படி அதே மக்கள்கிட்ட வாக்குக்கப்பட்ட கேள்விதான் கேட்டான். அதோட தெரியலையா
இது வந்து நேற்று நல்ல டாக்டர் கோகுலனும் வரையில அர்ச்சுனாண்ட ஃப்ரெண்ட் இந்த முறை கனவேர ஏகேடி இறக்குமென்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இது இந்த வண்டவாளங்கள் எல்லாரையும் எல்லா வண்டவாளம். சரி, ஓகே, எல்லாருக்கும் வெண்ணி மைந்தன்னா எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் தெரியாது, எனக்கு ஒரு சந்தோஷம் என்னடா ஏகேடி பாடல ஒரு சிங்கள ஆளை நிறுத்தினா கூட அதை தமிழ் மக்களை வெளில வைக்கணும். வெளில வச்சுட்டு என்னண்டா ஏனண்டா இந்த வெள்ள வட்டியில ஒன்னும் செய்யாத இடத்துல அந்த சிங்கள ஆக்கள் வந்து செய்யறாங்கன்னு சொன்னா அது ஒரு மாற்றமா இருக்கும். இனிமேல் வந்து தமிழ் மக்களை இந்த வெள்ள வட்டியில ஏற்றக்கூடாது. ஒரு சிங்களவரை கொண்டு வரது எனது நோக்கம் இல்ல, அது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா இது ஒரு உதாரணம் வந்து இந்த வெள்ள வட்டிகளுக்கு இனியாவது திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அன்றைக்கு ஒரு வசனம் சொன்னவர் எங்கட பழைய கவர்னர் பழைய ஜிஏ வசனம் ஒன்று சொன்னார் வேதநாயகம் சார், அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அவரை வந்து யாழ்ப்பாண மக்கள் அதி உன்னத மனுஷனா பாக்கினோம், ஒரு நேர்மை இந்த சீரம் வந்து அவர் சொன்ன வசனம், நான் வந்து வேற ஜனாதிபதி இருந்திருந்தா வந்து இருக்க மாட்டேன், நானும் வந்திருக்க மாட்டேன், அவங்களும் என்ன கூப்பிட்டு இருக்க மாட்டேன். அதான் கூட்டின குப்பைய போய் அள்ளினவர். அங்க எத்தனை பஸ் ஸ்டாண்டுக்கு உனக்கு பிச்சைக்காரர் அந்த வாழ்விடம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இவ்வளவு பேர் இருக்குது. அது ஒரு 10 பேர் 20 பேர் மக்களை கூப்பிட்டு இந்த குப்பை அள்ளின காசுக்கு கூப்பிட்டு இங்க வாங்க ஒன்று சாப்பாட்டை கொடுத்து அவைக்கு ஒரு முதியோர் மேல ஒரு பாதுகாப்பான இடத்தை அமைச்சு அதாவது சோறு போட்டு இருந்தா அது பாதுகாப்பா கூட ஒரு தங்குமன அல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அதனால வந்து நான் கும்பிட்டுருப்பேன், நானே பரப்புரை செஞ்சிருப்பேன். நீங்க என்ன செய்றீங்க? முதல் வந்தவர் என்ன மாதிரி கடற்கரையை போய் கூட்டினாரோ அதை போய் கூட்டி பிளாஸ்டிக் ஆள்றீங்க. நீங்க சொல்லுங்க, யாழ்ப்பாணத்துல பிளாஸ்டிக்ல அந்த ஜூஸா குடிச்சிட்டு போறான், ரோட்ல போடுறானா அந்த குப்பை தட்டிக்கா போடுறானா? அவர் சமூக மாற்றம் பண்ணான நீங்கள ஒரு நீங்களே சும்மா அந்த போட்டோக்கு போஸ்ட் இந்த அப்படி என்ன இன்றைய போய் அந்த கடற்கரையை போய் பாருங்க, அதே பிளாஸ்டிக் அங்க கிடக்கும். அப்ப இது பேக்காட்டு அரசியல் என்ன புதுமையாண்டானா புதுமை புரட்சி இருக்கணும். நான் முதல் மாறணும். நான் அதான் சொல்றேன், ஆளுநரா வரல ஒரு ரிஷி சுனாக் பிரதமரா வரையலமாண்டா ஏன் எங்கட நாட்டுல வரக்கூடாது? 56 வயது அனுரா குமரதிசநாயக்கா. இப்ப அவர் எத்தனாம் ஆண்டு? 68ஆம் ஆண்டு பிறந்தவர். 24ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பிறந்திருக்கார். தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளுக்கு 2 நாளுக்கு முன்னாம் பிறந்திருக்கிறார். அப்ப 68ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். எத்தனை வயது? இப்ப கிட்டத்தட்ட 56 வயது. நாங்க சொல்லுவோம் ஒரு ஜனாதிபதியா வரக்கூடாது, எல்லாம் விளைச்ச கொண்டு வா, பார்லமெண்ட் உறுப்பினர் 50 கொண்டு வா, ஒரு தினம் வரக்கூடாது. படிப்படியா தானே வேற எடுத்தடுப்பில உதவலை எதிர்பார்க்கல, அது படிப்படிதான். இப்ப எங்களுக்கு முதலாவது வெற்றி கவர்னர் வந்து ஒரு யாழ்ப்பாணத்துக்கு வந்தது முதலாவது வெற்றி. ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த நேற்று கூட பாத்துறேன், நேற்று கூட சில சமூக ஊடகங்களை வருது யாழ்ப்பாணம் அந்த அந்த பூங்காக்கு முன்னால என்ன பூங்கா வருது இல்லையாப்பா, அந்த பூங்காக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவ்வளவு சனம் வந்து வீதியில அந்த மரத்துக்களை சமைச்சு சாப்பிட்டு அந்த எங்களோட மக்கள் தமிழ் மக்கள் உறங்கினோம். பாவம் தானே, நீங்க ஒரு ஆளுநர் தானே, மக்களுக்கு சேவை செய்யத்தானே வந்த நீங்கள், உங்கள்கிட்ட வந்த மகஜை கொடுத்தா தானே அவர் வெளியில வருவாரா? அப்ப அவர் ஏசி ரூமுக்கு காலாட்டி கொண்டு இருப்பார், மக்களை வந்து கதைக்க மாட்டேன் பார்க்க. இதுவரைக்கும் வந்தானா சாம கச்சேரி மருத்துவமனைக்கு 4 பேர் போகல. சரி, கடந்த கால அரசாங்கத்துல தான் ஊழல் நடந்த ஆட்சியிலோ நீங்கள் அனுரா கட்சிக்கு விசுவாசமா நடக்கிற ஒரு ஆளுநர்டா நீங்க என்ன செய்யணும்? சும்மா ஒரு கண்துறை பக்கம் விஜயம் செய்யிருந்தா அவ்வளவு வந்து கிரெடிட் யாருக்கு போயிருக்கும்? அனுரா குமரதிசநாயக்கு பாக்கா மாறி இருக்கும். நீங்க அதாவது செய்து கொடுப்பீங்களோ? இல்ல, இங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல டீல். என்ன டீல்? அண்டர் கிரவுண்ட்ல டீல். அப்படியே டீலுக்கு போற ஆள் இல்ல. அப்ப டீலுக்கு போறேன்னா ஏன்னா நீங்க சொல்லுங்க, இந்த ஆளுநர் என்னத்துக்கு சாவச்சேரி மருத்துவமனையில் இதுவரைக்கும் போய் அந்த கடந்த சம்பவம் நடந்திருக்குது, சும்மா பார்வையிடையில சொல்லுங்க. இனி போறோங்க எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் முடிய என்ன நான் எதிர்பார்க்கிறது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போனா அடுத்த 24 மாதம் 42 மாதத்துக்கு அந்த ஸ்போர்ட்ல நிப்பாங்க, அடுத்த மாதத்துல உடனே நின்று இருக்காங்க பிரித்தானியாவில. நீ எங்க வெள்ளவடி எங்க நிக்கிறீங்க? நீங்களாம் சொல்றீங்க யாழ்ப்பாணத்தார் வடமாநிலத்திலே இந்தியா யாழ்ப்பாணத்தால். ஆமா, வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுகள் ஐயா, வணக்கம் ஐயா, நீங்க இருக்கிற திசையில ஒரு கும்பிடு போறேன் ஐயா. ஆனா ஐயா உங்களோட யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஐயா வடமாநிலத்திலே ஐயா எத்தனை பிச்சைக்காரர் இருக்கணும் ஐயா, எவ்வளவு பொன் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கு ஐயா. இதுவரைக்கும் நீங்க வந்து என்னையா செஞ்ச? நீங்கள் என்னப்பா கார் பார்க்கிங்ல கொண்டு எம்பி மாட்ட காரை பார்க் பண்றதுக்கு 48 மணி நேரம் டைமிங், அமைச்சர்மார் ராயாங்க அமைச்சர்மார் வீடு 50 வீட்டை பறிக்கிறதுக்கு 48 மணி நேரம் எல்லாம் கொடுக்குறீங்க. உடனடியா போய்
அந்த தென்னைக்கோளெல்லாம் பிடிச்சி உள்ளுக்க போடுறீங்க. அவ்வளவு வேகமா வேலை நடக்குது. அது என்ன யாழ்ப்பாணத்துல மட்டும் அந்த வடமதுல அந்த மருத்துவ மாஃபியாக்களை விசாரிக்கிறதுக்கு மட்டுமே நேரம் இருக்கு. இந்த மருத்துவ பாதிக்கப்பட்ட மக்களை கூட பேர் இருக்கணும் கூப்பிட்டு நீங்க உங்களை போலீஸ் விசாரணை செய்யல. எல்லாம் மகஜர் கொடுக்கணுமா? அங்க யாருட்ட ஆளுநர்கிட்ட கொடுக்கணுமா? போலீஸ்கிட்ட கொடுக்கணும். போலீஸ் அப்ப என்ன செய்யறாங்க? என்ன செய்யுது ஐயா? இப்ப நான் அந்த கட்சியில உண்மையா ஒரு உறுப்பினர் ஏகேடி பாட்டின ஒரு கட்சியில உறுப்பினர் இருந்திருந்தா நான் ஐடியா கொடுத்துருப்பேன். இதை இப்படி செய்தா ஆட்டோமேட்டிக்கா வாக்கு வரும். நாங்க காசு செலவுக்கு தேவையில்ல. அந்த காசை கூட சனத்துக்கு போய் சாப்பாடு பண்ணி கொடுப்போம், வீட்டை கொடுப்போம். கொண்டு எதுக்காக விட்ட வேண்டாம். எங்களுக்கு பரப்புரியா இருக்கும். தேர்தல் செலவை சுருக்கி போட்டு மக்களுக்கு கொண்டு உதவி செஞ்சு விட்டுருப்பேன். அரசு செலவுலையை கொண்டு மக்களுக்கு உதவி அதை பிடிச்சு வெளியில போட்டுருப்போம். அப்பெல்லாம் வெளியில வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஓட் வந்திருக்கும். இந்த வன்னி மாவட்ட கோஆர்டினேட்டர் என்ன கொய்யாக்காய பறிக்கிறார். எங்க சந்திரசேகர் கேளுக்கு பல கொரட்டா விடுறாரு. இப்படி ஆக்களை வச்சு என்னன்னா எங்களுக்கு மக்களுக்கு பிடிக்கல பேரும். இவைக்கு நாங்க ஓட்ட போட்டு விட்டு என்னத்தை காணப்போறோம் சொல்லுங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்களும் மூத்தவர் என்ன சொல்லுங்க. நான் பிள்ளையா காய்ச்சி தான் சொல்லுங்க. நான் திருத்தி கொள்றேன். நான் தம்பி நீங்க தப்பா கதைக்கிறீங்கன்னா நான் மாத்தி கொள்றேன். கதைங்க ஐயா. கிரண்லாண்ட் ஐயா கதைங்க ஐயா. என்னத்த கதைக்க நீங்க இப்படி கதைக்க நாங்கள் என்னத்த கதைக்க. ஆனா பாருங்க, பிச்சைக்காரன் வந்து லண்டன்ல இருந்து தானே இருக்கிறான். ஒரு பிச்சைக்காரன் வீடு இல்லாதவன் ஒரு வீட்டுக்குள்ள பூந்தா சமைச்சு சாப்பிட்டு பெட்ஸுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு பாத்துறீங்களோ நியூஸ்ல இன்றைக்கு. அந்த வீட்டுக்காரருக்கும் சமைச்சு வச்சுட்டு ஈட் வெல்லன்னு எழுதி போட்டு போறான். சரி, வீடு இல்லாதவன் வந்து லண்டன்ல இருந்து தானே இருக்கிறான் இவ்வளவு பெரிய நாள். ஆனா எல்லாம் சேஞ்ச் பண்ணுமப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் சேஞ்ச் பண்ணும், ஒரேடியா சேஞ்ச் பண்ணாது. ஆனா இப்ப இருக்கிற இதுல எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லையன்றதான் எனக்குண்டா. இப்ப அர்ஜுனாக்குன்னு டைம் வந்து லிமிட்டா வரப்போகுது. 10 பேரை சேர்த்து கொண்டு போய் இதுல போடுறது. அப்ப கடைசி வரையும் இல்லையென்று இழுக்காமல் அர்ச்சனா வந்து ஏகேடியோட சேர்ந்து கேட்டால் அதுவும் ஒரு சாய்ஸ்ன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன செய்யறாரோ. இப்ப பயம் என்னண்டாயா, அர்ச்சனா 10ஆம் தேதி வெளியில விட்டா எந்த பக்கத்துக்கு கோல் அடிக்க போறான் ரெண்டு பக்கம் வெள்ள ஓடி அலறுது. என்ன திட்டத்தோட வாகன தெரியாது. பீரங்கிய விட்டா வெளியில பீரங்கி எங்க பக்கம் மல்டியில அடிக்க போதோ அல்லது சிங்களா போட்டு அடிக்க போதோன்னு பயத்துல இருக்குது சிங்கங்கள் தெரியும். இப்ப வந்தாரண்டா உருட்டி நடக்க போது அடி. பிரச்சனையா தான் வந்த ஆற போட்டு கொளுத்த போறானோ, எவன விஷயத்த கிண்ட போறானோ, ஆற்ற ரெக்கார்ட வெளியில விட போறானோ, இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா என்ன தனிப்பட்ட கருத்து அனுரா வெல்லோணும். அது கட்டாயம் நடக்கும் இந்த முறை. ஆனா வெள்ளவட்டிக்காரருக்கு சான்ஸே இல்லைன்றா. என்ன இப்ப இங்க பாத்தீங்கன்னா பாமர மக்கள் கூடி பழக்கத்து வாங்கிடணும் எழுதத்து வாங்கிடணும். இவங்களை நம்பி பிரயோசனமே சரியா. ஏகேடிக்கு போடுவோம். வேற மொழி பேசுறவன்றாலும் காய்க்கிற மரத்துக்கு மண்ணு தண்ணிய ஊத்துவோம்னு தான் நிக்கிறாங்க. வணக்கம் எல்லாருக்கும். நமக்காக அண்ணாட்டையும் கிரீன்லாந்து அண்ணாட்டையும் ஒரு கேள்வி, 2 பேருடையும் ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்கல்லானே எங்கட டாக்டர் எங்கட தலைவன் வந்து இதுக்கு நொமினேஷன் கொடுக்காது விட்டால் நாங்கள் வந்து ஏகேடிக்கு ஆதரவு செய்ய வேண்டும் என்று சொல்லி. சரியோ, நான் அதை ஏற்றுக்கொள்றேன் இல்ல. அதுக்கு ஆலோசனை கேட்கிறேன். நொமினேஷன் செய்தா அர்ச்சனாவுக்கு தான் போட்டு. ஓ, அவர் இல்லையண்டா ஏகேடிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க மக்களாகி என்னுடைய விருப்பத்தை நான் சொன்னேன். ஓ, அதுக்கு நான் சொல்றேன், ஏகே இப்ப முதல் இதுவரை காலமும் பாராளுமன்றத்துல இருந்த எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டு போறார்கள் ஏகேடிக்கு. இவர்கள் திருப்பி ஏகேடி பக்கமே சார்ந்து தேர்தலை வெற்றியை பெற்றுவிட்டு, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற போது அவர்கள் தேர்தலை வெற்றி பெற்றுவிட்டு பாராளுமன்றத்துக்கு அவர்கள் உட்சென்றார்களாக இருந்தால் அமைச்சர் பதவிகளையும் பெற்றுக்கொண்டு பழைய பல்லவி கதவை துறவடி என்ற மாதிரி இருந்து கொள்வார்கள். இதற்கு நாங்கள் ஆதரிக்க வேணுமா, இல்லை எமது வாக்குகளை நிராகரிக்க வேணுமா?
அக்கா இப்ப பாத்தீங்கன்னா ஏகேடிக்கு எத்தனை வெள்ள வேட்டியல் சப்போர்ட் பண்ணது பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு. அவர் வெண்ட அப்புறம் தானே பின்னுக்கு வர எந்த முக்கனும் ஜோதிச்சு கொள்ளுவான் என்ன இல்லையோ. இவ்வளவு காலம் சப்போர்ட் பண்ணாதவே இதை ஏன் இப்ப எனக்கு பின்னால ஓடி அறியணும். சரி, ஆனா அர்ச்சனா வந்து எலெக்ஷனுக்கு முதலே சப்போர்ட் பண்ண துவங்கிட்டாரு இல்ல, இதுதான் டிஃபரன்ஸ். சரி, இப்ப நீங்கள் வெண்ட அப்புறம் உங்களுக்கு பின்னால நான் வந்து என்ன பிரயோசனம் சொல்லுங்க பார்ப்போம். சரி, உங்களோட பதவியும் உங்களோட மெஜாரிட்டியும் தான் என்ன இழுக்குது. உண்மையே இல்லையா? அப்ப கொள்கை இல்லாத அரசியல் ரன் பண்ணினோம்னு ஏகேடிக்கு தெரியும். நீங்க நிக்கிற மாதிரி இல்லை, அவையும் எல்லா மக்கள் எல்லா பக்கத்துலயும் சூழ்ந்துதான் நிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு தாங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பனா வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுங்க, தப்பி தவறி தாங்கள் மெஜாரிட்டியில வர இல்லையா 113 கிடைக்க இல்லையே என்று சொன்னால் என்ன செய்யறது என்ற யோசிச்சுத்தான் ஒருவரோடும் கொள்வாமல் அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு போறாங்க. இதுதான் என்னுடைய கிரீன்லாந்து அண்ணா எங்கட தமிழ எங்கட சனங்கள் பழக்கப்பட்டதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்குது. NDP-ல கேட்கிற ஆக்கள் எல்லாரும் புதிய ஆக்கள் என்றேக்குள்ள அவன் பெயர் கூட அதுக்கு தெரியாம இருக்கு. அப்ப என்ன செய்வினாம், பழைய ஆக்களுக்கு தான் போய் பழைய பல்லவி என்று போட்டுட்டு வருவினாம். அப்ப இப்படி நாங்கள் அனுப்ப வேணுமா? அதுல என்ன இப்ப பழைய ஆக்களே உங்களை அட்வான்ஸ் காட்டி ஓகே பண்ணு யார் சொன்னது? அது ஒரு அவங்க ஒருவருமே ஆதரிக்க இல்லையா பழைய கிரிலாண்டையா உங்களுக்கு கணேஷ் ஐயா சொல்றார். கிரிலாண்டா பில்ஜு ஸ்டாண்ட் அஸ் ஏ கேண்டிடேட் இன் அர்ஜுனா பார்ட்டியா வாய்ப்பு வந்து காலில் விழுந்திருக்கு ஐயா. நான் வர மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைடா என்னண்டா நீங்கள் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு ஆளையா என்னண்டா தயவு செய்து உறவுகளை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த களத்துல நாங்கள் வேட்பாளர்கள் என்ன பொறுத்த நான் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறேன். அதே கணேசையா பார்த்து கொண்டிருக்கிறார். கணவரை பார்க்கிறோம். எங்களும் தொடர்ந்தும் அந்த அர்ஜுனாக்கு ஆதரவா இருக்கிறார்கள். பலரும் அடையாளம் கண்டு வரான். சில பேர உள்ளுக்காக பேசியும் இருக்கிறேன். ஐயா வந்தா இந்த 11 பேர்ல 9 பேர்ல விட்டா நீங்களும் வந்து ஒரு தடவை இடம் பிடிக்கலாம். தயவு செய்து விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இது சும்மா பேசி போட்டு மற்றவங்களை மாதிரி பேசி போட்டு ஏசி போட்டு நேரத்துக்கு நேரம் நாங்கள் கொள்கையை மாத்திட்டு போறது இல்லை. இப்ப பாருங்க கணேஷ் ஐயா கூட என்ன கேட்கிறார், கிரிலாந்த ஐயா வாங்க வேட்பாளரா நில்லுங்க நாங்க அர்ஜுனோட கதைக்கிறோம்னு சொல்றாரு. அப்ப உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா. உங்களோட நீங்க இதுவரை நீங்க பயணிச்சதுல வந்து உங்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதோட சமூகத்துக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறீங்க. இதை சரியா களத்தை பயன்படுத்தினீங்கடா ஏன் நீங்கள் மக்களுக்கு உதவி செய்ய முடியாது? இதான் கல் அரசியலை என்ன சொல்லுங்க, அரசியல்ல பூந்துதான் சமூகத்துக்கு சேவை செய்யணும்ன்றது இல்லை. அதோட எங்கண்ட டைம் வந்து வெரி லிமிட்டட் இன் ஸ்ரீலங்கா. நான் சொன்னேன் 10 வருஷம் வந்து 4 வருஷம் போயிட்டு சரிதான். அப்ப எங்கண்ட டைம் வந்து லிமிட்டட். அதோட வேற இதுகள் இருக்கு. எல்லாரையும் திண்டாட வைக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. எல்லாரும் டாக்டருக்கு பின்னாலே கெஞ்சி கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல வழி ஒன்று இருக்கு. என்னண்டா ஒருவேளை இவியல் டாக்டர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு என்று சொன்னால் அது உண்மையிலேயே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 10 நாளாக வந்து வேணுமென்று சொல்லியே முதல் நாள் விட்டு செய்ய விடாமல் செய்கிறதுக்கு முதல் வந்து தேர்தலுக்கு கட்சி அறிவித்து முடியவே போட்டோடனே உள்ளுக்குள்ளே போட்டுட்டு முதல் நாள் விட்டால் செய்ய இயலாது. சரி, ஓகே, இதில் ஒன்றும் கோவிக்கவோ ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் டாக்டர் வந்த உடனே நான் இந்த கட்சிக்கு தான் ஆதரவு ஒன்றும் பண்ணாமல் மௌனமாக டாக்டர் பேசாமல் இருக்க இவியல் எல்லாரும் ஆருக்கு செய்ய போயினோம், டாக்டர் ஆருக்கு செய்ய போறேன்னு அவங்க எல்லாம் புலம்பி திரிய டாக்டர் ஆட்டோமேட்டிக்கா ஃபேமஸ் ஆகிக்கொண்டே இருப்பார். ஏன்னா எல்லாரும் யோசிப்பாங்க இப்ப வேற ஆருக்கு சப்போர்ட் ஒன்று வாயே துறக்க கூடாது. நான் அன்றாக்குன்னு சொல்லக்கூடாது, அவருக்கு சொல்லக்கூடாது, இவருக்கு முன்னு சொல்லக்கூடாது. அவர் கடைசியில் அவருடைய கிளைமேக்ஸ் ஒரு 3 நாளைக்கு முதல் 4 நாள் வரையும் பேசாம இருக்கணும். டாக்டர் கதையா தான் இருக்கு என்ன செய்ய போறாரு சொல்லி. நான் 3 நாளைக்கு முதல் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவை அவர் சொன்னால் சுரேஷண்ணா நிச்சயமா இதுதானே இப்ப கடைசியா டாக்டர் செய்தவர் இப்ப இந்த ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு கடைசி 3-4 நாளுக்குள்ள சொன்னவர். என்ன சொல்றேன் எங்கட ஒரு அபிப்பிராயம் தானே தான். இப்ப வந்த உடனே எல்லாரும் எதிர்பார்க்கணும் டாக்டருக்கு சச்சமே என்ன இது சதிதானே 100% அந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட முதுகுல குத்தப்பட்ட ஒரு வேலை. ஆகவே ஒருவேளை அப்படி நடந்து மேல நடக்காதுன்னு வைப்பார். 99% நடக்காது. அந்த 1% அவர் வேட்புமனு தாக்கல் செய்வார் 99%. அந்த 1% அவர் செய்யாம அவர் இருந்தார் என்று சொன்னா டாக்டர் அமைதியாகவே இவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே சொல்லாம அவர் தந்த வேலையை பார்க்க இவங்க எல்லாரும் பயத்துல தங்களுக்கு தான் ஆதரவு தர போறாருன்னுட்டு அவர் நினைக்கிற எல்லாம் இவங்களெல்லாம் செய்து முடிப்பாங்க.
எல்லாம் ஆரை பிடிக்கணும் கிடைக்கணும் எல்லா பிரச்சனையும் அந்த மௌனமாக இருந்தால் அவ்வளோத்தையும் சாதிச்சு கொண்டு போகலாம். அதை அவர் கையில் எடுத்தார் என்று சொன்னால் சரி, இவ்வளவுதான் நான் யோசிக்கிறேன். என்று சொன்னா இப்ப பிரச்சனை இல்லை, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன். 10 பேரை கொண்டு போய் உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ஆள் துவங்க வேணும். பிளங்கு தானே ஏற்கனவே இதைத்தானே சொல்றேன். 99% நான் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு வேளை அந்த நான் சொல்றேன் 99% அவர் செய்வார். அப்படி செய்தா எங்களுக்கு நாங்க சொல்லவே தேவையில்லை தானே, அதெல்லாம் தானாவே நடக்கும். ஒரு வேலை தான் சொல்றோம், மற்றபடி ஒன்று கட்டாயம் செய்யும். நீங்கள் அப்ப இப்ப டாக்டர் வந்து எல்லாம் உங்களுக்கு ஓகே என்று மட்டும் இப்படி இப்ப டாக்டர் சொன்னாருன்னு சொன்னா 10 பேரை சேருங்கோன்னு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க ஆக்களை. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா 10ஆம் தேதி அவர் வாரார், நான் விசாரிச்ச இடத்துல 11ஆம் தேதி வேட்புமனு முடியுது. ஒரு நாள் தான் கிடக்குது அங்க. இந்த இரவுக்குள்ளதான் அவர் பொருளா பின்னேறம் வந்தாலும் காலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிய போனாலும் 24 hours 25 மணத்தியாலத்துக்குள்ள இந்த முடிவு எல்லாத்தையும் எடுத்து முடிக்கணும். அதை வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்படித்தான் அவன் விடுறான் பாருங்க. அந்த இவ்வளவு ஒரு இக்கட்டுக்களை ஒன்று செய்யறாங்கன்னு சொல்லி இயல் எல்லாம் என்ன நல்லன்னு சொல்லி இயலுக்கு பின்னால போறது எப்படி விடுறாங்கன்னு வாங்க. நீ உனக்கு தேர்தலுக்கு அந்த அடுத்த நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய கொண்டே உள்ளுக்குள்ள போடுறியல். அடுத்த இன்னொரு 24 மணத்தியாலம் தேர்தலுக்கு இது செய்யற வேட்புமனு மனு தாக்கல் முடிகிறதுக்கு 24 மணத்தியாலம் நீங்களும் வந்து வேட்பாளர் வர்றதுக்கு கணேஷ் ஐயா பரிந்துரை செய்யற சரி. நீங்க ஒரு பேராசிரியர் இருக்கிறீங்க, பேசக்கூடிய ஒரு ஆள். உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் ஓகே ஒண்ணும் ஐயா படிப்படியா கேட்கிறேன். அக்கா ஒரு பேராசிரியரோ? ஓ அக்கா பேராசிரியர் எங்க இருக்கிறா? கொழும்பு. ஓ கட்டாயம் நிச்சயமா செய்யலாம். நான் திருப்ப சொல்றேன் என்னண்டா, தயவு செய்து உறவுகளே, இது வந்து வன்னிமேந்தன் இதுல வந்து சும்மா வாங்க உங்களோட சும்மா இதுல வந்து மாத்தி மாத்தி கதைக்கிறது, சில உங்களோட நான் கோவமா கதைக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்களோட ஆளுமனத்துல உள்ள விஷயம் என்னன்றதை அறியறதுக்காக நாங்க மாத்தி மாத்தி நாங்க கடந்த காலம் கதைச்சிருக்கிறோம். சில கோவத்தை கூட ஏற்படுத்தி இருக்கலாம், வேற விஷயம் கூட நாங்கள் செஞ்சிருக்கிறோம், உங்களோட கருத்துக்களை கூட மீட் கூட அடிச்சிருக்கோம். அதில் நாங்கள் திட்டமிட்டு வேணும்னு செய்த உண்டு. ஏன் அப்படி பார்க்கணும், உங்களை உளவியலா பார்க்கறதுக்காக நாங்கள் செய்யப்பட்ட உண்டு. ஏன்னா நாங்கள் ஒரு களத்தில் இறக்க போறோம்னா நல்லவரா கெட்டவரா நாங்கள் அறியோம். அதுக்காக நாங்கள் இந்த வேலையை செய்தோம். நாங்கள் செய்தோம், நான் செய்யலான்னு சொல்றேன். அப்ப இன்னைக்கு அந்த அந்த சோதனையில நீங்க பாஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களை விளங்கிட்டு ஏதோ தெரிஞ்சு செஞ்சீங்களோ செஞ்சீங்களோ தெரியாது, ஆனால் நீங்க அதில் பாஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால வந்து நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவா நிற்கிறீங்க. அதனால உங்களுக்கு களத்துல இறக்கினா ஒரு சாதகமான இதை தருமன்னு நாங்க நம்புறோம். சரிதானே? அப்ப நீங்க புரிஞ்சு கொண்டதால நான் நீண்ட உதாரண கிரீன்லாண்ட் ஐயா அண்டையில இருந்து இன்று வரைக்கும் நிற்கிறார். லோகியாக்கா எப்ப இணைஞ்சு கொண்டாவோ அண்டையில இருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து அர்ச்சனா ஐயாவோட சார்பா தான் நிக்கிறா. அவ நேர போறதுக்கு ரெடியா நின்றவா. இப்ப வேற சில விஷயங்கள் செய்யறதுக்கு ஓமன்னு சொல்லிக்கிறா. அதே மாதிரி வேற 2 பேர் நிக்கணும். அதே மாதிரி பிரகாசனியை நாங்க பாக்குறோம். அதே மாதிரி இப்ப யாரு கிருஷ்ணா அண்ணியை நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்கள் சிலரை அடையாளம் கண்டிருக்கிறோம். இறங்குங்க, இந்த வெள்ள வேட்டியில கலட்டி வேலியில போட்டுட்டு நீங்க வாங்க. நீங்களும் வந்து 5 வருஷத்துல பெட்டிக்கு மாறுறீங்கண்டா, உங்களுக்கும் வெள்ள வேட்டி வெளுக்கிற மாதிரி நாங்க போடுவோம். அதையும் இப்ப சொல்லிக் கொள்றோம். நேர்மையா இருங்க, முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. நாளைக்கு செத்துட்டு போவீங்களே, இந்த மனுஷன் இருந்தான பேரை வாங்கி வச்சுட்டு போங்க. மைந்தன், நீங்கள் என்ன செய்யுங்க சொன்னா கணேசன்னியோட கலாச்சு இதைத்தான் நான் முதலே சொன்னான். 9 பேரை ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி, அவே நீங்கள் இத நாமினேஷனை செய்ய சொல்லுங்க. டாக்டர் நீங்க சொல்றாங்கன்னா தளபதி உங்களையும் பெறட்டாம், உங்களையும் அறிமுகப்படுத்தட்டாம். இந்த அந்த 3வது பாருங்க, இப்ப 3 வேட்பாளர் நாங்க தெரிவு செஞ்சோம். 3வது வேட்பாளர் தளபதி உங்களையும் தெரிவு செஞ்சுக்கிறார். இப்ப நான் சொன்னா இப்ப பாருங்க, கிரீன்லாந்து ஐயா எங்க இருக்கிறீங்க? நான் யூகே. அப்போ அங்க நீங்க போறீங்களா? அங்க நீங்க டிராவல் பண்றாக்கள் அது பிரச்சனை இல்ல. ஐயா அங்கதான் நிக்கிறார், ஸ்ரீலங்கால நிக்கிறார். ஆனா கேட்கக்கூடிய சான்ஸ் இல்ல எஸ்பி வந்து ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அவர் இல்ல ஐயாக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் பிரச்சனை இல்ல, கேட்கலாம். ஒரு பிரச்சனை இல்ல. அப்படி அண்டு இல்லையா? அப்போ சமூக சேவைக்கு அரசியல்ல போகப்படாதன்றது, எனக்கு அரசியல்ல போகப்படாதுன்றது என் அப்பா சொல்லி போட்டு செத்தவர். அப்படி வையுமே. இனி நீங்க இனி நீங்கள் கேட்க மாட்டீங்க இல்ல. இப்ப இந்த 2 பேரும் ஓகே. அடுத்தது சுரேஷ் அண்ணாவாம். நான் ஜெர்மன் சிட்டிசன் ஐயா, எனக்கு கேட்கவே இல்லாது. அதான் கீழே இறக்கி விடட்டாம், அரசியலுக்கு இல்ல இதுல இருந்து கீழே இறக்கி விடட்டாம் போட்டிருக்காங்களே.
ஜோக் பண்றது. உண்மையா மைந்தன், நீங்க நல்ல 9 பேரை செலக்ட் பண்ணி அவைய நாமினேஷனை செய்ய சொல்லுங்க. டாக்டர் வந்தோன்னா 10வது ஆளா அவர் செய்வார். சரிதானே? ஒரு நாள் தானே இருக்குது, எல்லாரும் சேர்ந்து கேட்டு போட்டு இப்போ எந்த நீங்கள் ஏகேடியோடு ஒரு டீலை மேக் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நாங்கள் வேலை செய்ய அவங்களுக்கு 10 வந்தா சரியோ, எங்கள்ட பக்கத்துல 10 பேர் இருக்கணும் தானே. சரியா, 10ல 5 வந்தாலும் வட மாகாணத்திலயோ இல்ல கிழக்கு மாகாணத்திலயும் ஓரளவு இறக்கலாமோ? ஆனா தெரியல, சுயேட்சை இருந்தா கிழக்கு மாகாணத்திலயும் இறக்கலாம் தானே. இந்த தளபதி வந்தா தாங்கள் ஆதரிப்போம் சொல்லி சொல்றாங்க கீழே.